மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பவா. இன்று ஆண்டாளின் தோழியின் மாளிகையை எவ்வாறெல்லாம் வர்ணித்து காட்டி அவளின் அம்மாவை அழைத்து எவ்வாறெல்லாம் கேலி கிண்டல் செய்து அவளை எழுப்புகிறார்கள் என்று இன்றைய பாசுரத்தில் தெரிந்து கொள்ளலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். தூய்மையே இயற்கையாக உடைய இரத்தினங்களாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட மாளிகையில் எல்லா இடத்திலும் மங்கள தீபத்தின் ஒளியுடன் சாம்பிராணி நறுமணம் வீசவும் தூக்கத்தை வரவழைக்கும் படுக்கையின் மேல் கண்ணுறங்குகின்ற மாமன் மகளே தூக்கத்திலிருந்து எழுந்து மாணிக்க கதவுகளை திறவாயாக என கூறுகிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஆண்டாள் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியின் அம்மாவை அழைத்து மாமியே அவளை கொஞ்சம் எழுப்புங்கள், அவள் ஏன் பதில் உரைக்க மறுக்கிறாள், அவள் என்ன ஊமையா, இல்லை அவள் காதுகளில் நாங்கள் கூறுவதே கேட்கவில்லையே, ஒருவேளை அவள் என்ன செவிடா, இல்லை எல்லாம் கேட்டும் பேசாமல் இருக்கிறாளே, அவள் என்ன சோம்பேறியா, இல்லையெனில் எழுந்திராதபடி பயங்கரமான பெரிய உறக்கம் கொள்ளும்படி மந்திரம் செய்யப்பட்டாளோ. குறை ஒன்றும் இல்லை. நினைக்கும் வண்ணம் ஆச்சரிய செயல்களை செய்யும் மாயன் அவனே கண்ணன், மகாலட்சுமியின் நாதன் மாதவன், வைகுண்டத்தையே காக்கும் நாதன் வைகுண்டநாதன். இம்மாதிரியான பல பல நாமங்களை சொன்னாலே போதும் அந்த பரந்தாமனே இறங்கி வந்து நமது கவலைகளை எல்லாம் தீர்த்து விடுவான் என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.